கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நாம் உண்மை இல்லாதவாய் இருந்த போதிலும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் கூட நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை தியானிக்கும்படியாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் குறித்து நாம் பார்க்கிறோம். மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்ததாய் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நாம் உண்மை இல்லாத மக்களாக இருந்தாலும் கூட உண்மையுள்ள மக்களாக மாற தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயலும் தெய்வ பார்வையிலே உண்மையாக இருக்கு. நம்முடைய ஆராதனைகள் உண்மையாக இருக்கு, துதிகள் உண்மையாக இருக்கு, தேவனை தேடுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் உண்மையாக இருக்க தேவன் விரும்புகிறார். காரணம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலே மோசே தேவனுடைய வீட்டிலே உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய காலங்களை பார்க்கும்போது தேவன் அழைத்த போது அந்த அழைப்பில் மோசே உண்மையுள்ளவராய் கடைசி வரைக்கும் இருந்தபடியினாலே மோசே குறித்து தேவன் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் உண்மையாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நம் வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம் தேவன் உண்மையுள்ளவர். நாமும் உண்மையுள்ளாய் மாறும்படியாக நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். தேவன் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறபடியினாலே உண்மையுள்ள மனுஷனாக இருக்கின்ற போது தேவ பார்வையிலே நாம் விசேஷமான ஜனங்களாக தேவனுக்கு உகந்த ஜனங்களாக இருப்போம். அந்த அனுபவத்தில் போக நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் அதை வாஞ்சிக்கின்றார். அதிலே தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். பலத்தினாலும் அல்லவே பலக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே பலக்கிரமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வார்த்தை அருளினாரே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். தேவனும் பிதாவின் பார்வையிலே உண்மையுள்ளவராக இருந்ததாய் பார்க்கிறோம். நாமும் உண்மையுள்ள மக்களாய் மாற, உண்மையுள்ள மக்களாய் ஜீவிக்க நம் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை உங்களுடைய பார்வையிலே உண்மையுள்ள மக்களாய் வாழும்படியாக நீர் கிரியை செய்யும். அந்த பாதைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கும். அந்த பாதையில் எங்களை தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.